பொதுவா எல்லாருமே வெற்றிய தான் விரும்புவாங்க. ஆனா, சில நேரத்துல நாம எதிர்பார்க்காத தோல்விய சந்திக்க வேண்டியதா இருக்கும். இந்த தோல்வி நம்மள மனசளவுல பாதிக்கலாம். ஆனா, அத விட பெருசு அடுத்து வர வெற்றிய நோக்கி முயற்சி செய்வது தான். ஒருத்தருக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரம் இல்ல. தோல்வியும் இருக்கும். நாம பார்க்குற வெற்றி பெற்ற எல்லாருமே ஆரம்பத்துல பல சோதனைகளையும், துயரங்களையும் தாண்டி தான் இப்ப பெரிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க. யாரும் ஒரே நைட்ல சாதிச்சவங்க இல்ல. அது மாரி நீங்களும் சின்ன தோல்வியாவது பார்த்துட்டு தான் உங்களுக்கான வெற்றி அடைவீங்க. அப்பதான் உண்மையான வெற்றியோட சந்தோஷத்த உங்களால அனுபவிக்க முடியும். இப்ப பல ஸ்டூடண்ட்ஸ் அவங்க +2 ரிசல்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் நீட் தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 10th ரிசல்ட் வரப்போகுது. இதே மாரி பல பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சிலர் எதிர்பார்த்தத நிறைவேற்ற முடியாம போகலாம். ஆனா, அது முடிவில்ல. தோல்வின்றது ஒரு புதிய தொடக்கத்தோட அடையாளம் தான். நீங்க இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்ப வீணாயிடுச்சுன்னு கவலைப்பட வேணாம். இன்னும் நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நெறைய பேர் நினைக்கலாம். இதுக்காக எத்தன வருஷம் செலவிட்டேன்? இன்னும் எத்தன காலம் காத்துட்டு இருக்கணும்னு. ஆனா, உங்க நம்பிக்கைய விட்றாதீங்க. உழைப்புக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும். சில பேர் ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. ஆனா, அவங்கள உங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணா உங்க தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். நீங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. உங்களால எதையும் சாதிக்க முடியும். உங்க அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. உங்க உழைப்ப நம்புங்க. அது உங்க வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும். சில பேர் அதிர்ஷ்டத்தால ஜெயிப்பாங்க. ஆனா, அவங்களால அந்த வெற்றிக்கான மகிழ்ச்சிய ரொம்ப நாள் அனுபவிக்க முடியாது. உங்கள மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவங்களுக்கே அந்த சந்தோஷத்தோட உண்மையான ருசி தெரியும். ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது சில பேர் அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாம தற்கொலைக்கான முயற்சி செய்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆனா, அந்த கொஞ்ச நாள தாண்டிட்டா இன்னும் பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். எப்பயுமே ஒரு வழி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில பல வழிகள் இருக்கு. அதுல முயற்சி பண்ணுங்க. நீங்க தோத்து போனா சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இத விட செம்மையா நான் வாழுவேன்னு. இந்த வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அது உங்க வாழ்க்கையவே மாத்தும். இன்னைக்கு நீங்க யார நினைச்சு பயப்படுறீங்களோ, அவங்க நீங்க தப்பான முடிவை எடுத்துட்டா, ஐயோ! இப்படி ஆயிடுச்சேன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அடுத்து அவங்க வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்க உங்க லைஃப மிஸ் பண்ணிடுவீங்க. உங்கள நம்பி இருக்கும் உங்க ஃபேமிலியும் அத தாங்கிக்க மாட்டாங்க. அதனால எந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க. இது இல்லன்னா, இத விட பெருசா ஒண்ணு வரும்ன்ற நம்பிக்கையோட முன்னேறுங்க. தோல்வின்றது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். அத ஏத்துக்கிட்டு முன்னேறுறது தான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றியே இருக்கு. நம்பிக்கைய மட்டும் விட்றாதீங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.